ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா நவம்பர் 27க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா அரிய வகை தனிமங்கள் மூலம் காந்தங்கள் தயாரிக்க மத்திய அரசு எத்தனை கோடியை ஒதுக்கியுள்ளது? ரூபாய் 7200 கோடி. அரிய வகை தனிமங்கள் மூலம் காந்தங்கள் தயாரிக்க மத்திய அரசு எத்தனை கோடியை ஒதுக்கியுள்ளது? ரூபாய் 7200 கோடி. அடுத்து பார்த்தோம்னா நவீன வானியலின் தந்தை கலீலியோ. நவீன வானியலின் தந்தை கலீலியோ. எதுக்காக அவர் நவீன வானியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா தொலைநோக்கியை மேம்படுத்தியதற்காகவும் வானியல் ஆய்வுகளுக்காகவும் சோதனை அறிவியல் முறைக்கு முன்னோடியாக இருந்ததுனாலையும் தான் அவரை நவீன வானியலின் தந்தை என்று அழைக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா ஆண்டுக்கு எத்தனை ராக்கெட்டுகள் ஏவ இலக்கு நிர்ணயித்துள்ளதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். 50 ராக்கெட்டுகள் ஏவறதுக்கு திட்டமிட்டிருக்கிறதா சொல்றாங்க. இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மாதத்துக்கு ஒரு ராக்கெட் அப்படின்ற படி பார்த்தோம்னா 12 ராக்கெட் தான் ஆண்டுக்கு ஏவிட்டு வராங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆண்டுக்கு 50 ராக்கெட்டுகள் ஏவ இலக்கு நிர்ணயித்துள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2027க்குள் இந்தியாவின் ககன்யான் மூலம் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப திட்டம் தீட்டியிருக்காங்க. 2035 ஒரு விண்வெளி நிலையம் அமைக்க திட்டம் தீட்டியிருக்காங்க. மொத்தம் 52 டன் எடையுள்ள இந்த விண்வெளி நிலையம் 5 கட்டங்களாக அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான முதல் கட்டத்துக்கான ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. எத்தனை ராக்கெட்டுகள் ஏவ திட்டமிட்டிருக்காங்க? ஆண்டுக்கு 50 ராக்கெட்டுகள். தற்போது வரைக்கும் எப்படி ஏவிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாதத்துக்கு ஒரு ராக்கெட் வீதம் 12 ராக்கெட் தான் ஏவிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா கேப்டனாக முதல் 12 டெஸ்ட் போட்டிகளில் அதிக வெற்றிகளை குவித்தவர் என்ற சாதனையை படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தெம்பா பவுமா அப்படின்ற தென்னாப்பிரிக்க அணியினுடைய கேப்டன் தான் 12 டெஸ்ட் போட்டிகளில் அதிக வெற்றிகளை குவித்தர் என்ற சாதனையை படைச்சிருக்காங்க தெம்பா பவுமா. அடுத்து பார்த்தோம்னா குவஹாத்தி டெஸ்ட் போட்டியில் 9 கேட்ச்கள் எடுத்து சாதனை படைத்தவர் யார்? குவஹாத்தி டெஸ்ட் போட்டியில் 9 கேட்ச்கள் எடுத்து சாதனை படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்க அணியின் ஏடன் மார்க்ரல் அப்படின்றவங்க தான் 9 கேட்ச் எடுத்து சாதனை படைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2015 அஜிங்கியன் ரஹானே அப்படின்றவங்க 8 கேட்ச்கள் எடுத்து சாதனை படைச்சிருக்காங்க. இவர் ஏடன் மார்க்ரல் அப்படின்றவர் 9 கேட்ச்கள் எடுத்து சாதனை படைச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஃபிடே உலக கோப்பை செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? சிந்தரோ அப்படின்றவங்க தான் ஃபிடே உலகக்கோப்பை செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க. இவங்க உஸ்பெகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க. 19 வயதாகுது. இந்த ஃபிடே உலகக்கோப்பை செஸ் தொடர் எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோவாவில் நடைபெற்றிருக்கு. யார் சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க? ஜவோஹிர் சிந்தரோ அப்படின்றவங்க தான் சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி எங்கு நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி உள்ளது. குஜராத் மாநிலத்தில் இருக்க அகமதாபாத் நகரத்தில் தான் காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடைபெறுவதாக தெரிவிச்சிருக்காங்க. எந்த ஆண்டு? 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டு போட்டி எங்கு நடைபெறும் என்று அறிவிச்சிருக்காங்க. குஜராத் மாநிலத்தில் இருக்க அகமதாபாத் நகரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.